தமிழ் சினிமாவில் நடிகர் விஜய் எப்படியெல்லாம் அதிரடி ஆட்டம் நிகழ்த்தினாரோ அதேபோல் தமிழக அரசியலிலும் தனது அதிரடி ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறார். ஒவ்வொரு தொகுதிக்கும் 1,00,000 விசில் கீச்செயின்கள் தயாராகிவிட்டன. விரைவிலே அவை வீடு வீடாக விநியோகிக்கப்படுகிறது. இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் விசில் சத்தம் ஒலிக்கப் போகிறது. இந்த விசில் சத்தம் என்ன அதிர்வலைகளை ஏற்படுத்த போகிறது என்பது தெரியவில்லை. இது தொடர்பாக ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் கமிஷன் விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமில்லாமல் புதுச்சேரிக்கும் இதே விசில் சின்னத்தை பயன்படுத்த அனுமதி அளித்திருக்கிறது. விஜய் நடித்த ஒவ்வொரு திரைப்படங்களிலும் இடைவெளி காட்சிகள் அடுத்தடுத்த கட்ட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கும். அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதிகளில் தொகுதிக்கு 1,00,000 விசில் கீச்செயின்கள் என்ற கணக்கில் 2,34,00,000 விசில் கீச்செயின்கள் தயாராகி இருக்கின்றன. தமிழக அரசியலை பொறுத்தவரையில் இரட்டை இலை சின்னமும் உதயசூரியன் சின்னமும் மக்கள் மத்தியில் பிரபலமான சின்னமாக இருக்கிறது. அந்த வகையில் விசில் சின்னத்தை விஜய் கட்சியின் சின்னம் என்பதை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு ஆய்வுக்குழுவை நியமித்து நடிகர் விஜய் ஆலோசனை நடத்தி வந்தார். இந்த நிலையில் வீட்டுக்கு ஒரு விசில் என்ற அளவில் விசில் கீச்செயினை ஏன் தயாரித்து அனுப்பக்கூடாது என்ற ஆலோசனை முன்னெடுப்பாக வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது 2,34,00,000 விசில் தயாரிப்பதற்கு 5 கம்பெனிகளுக்கு ஆர்டர்கள் தரப்பட்டு இருக்கின்றன. தற்பொழுது விசிலுக்கு செயின்கள் வித்தியாசமான முறையில் தயாராகி வருகின்றன. விரைவிலேயே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மூலம் இந்த விசில்கள் வீட்டுக்கு வீடு வழங்கப்பட இருக்கிறது. இந்த விசில் கீச்செயின்களை பள்ளி குழந்தைகள் மிகவும் விருப்பமுடன் ஊதுவார்கள் என்பதால் தமிழ்நாடு முழுவதும் விசில் சத்தம் ஒலிக்கும் புதிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இதனால் ஒலி மாசு ஏற்படுமா, இது தொடர்பாக யாராவது வழக்கு தொடர்பார்களா என்பது பற்றி விவரம் தெரியவில்லை. இருந்த போதிலும் இத்தகைய தகவல் மூலம் விசில் சின்னம் நடிகர் விஜயின் சின்னம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் அறிமுகமாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது மட்டுமில்லாமல் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வித்தியாசமான முறையில் பல நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு வருகிறார். இதற்கு அதிமுக, திமுக ஆகிய கட்சிகள் ஈடு கொடுக்குமா என்பது தெரியவில்லை. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.